வணக்கம் தோழர்களே, நீங்கள் பார்க்க போகிறது டேட் காம்பினேட்டட் காணொளி. லேண்டன்ஸ் ட்ரைலர் 2 வந்திருக்கு. முன்னாடி வந்த ட்ரைலரில் ஒரே ஒரு கிரீன் லேண்டன் ஷூட். இதில் ஏதோ வித்தியாசத்தை பார்த்து கரைப்பட்ட துணி அடித்து காய போடுற மாதிரி இதையே அடித்து காய போட்டிருந்தாங்க. உண்மைதான். இதை பார்க்கும்போது காமிக்கில் பார்த்தா கிரீன் லேண்டன் ஷூட்டு மாதிரியே இல்லை. இதை பார்க்கும்போது டிசி ரசிகராகிய நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். டிசியு இந்த லேண்டன் தொடரில் முதல் சீசனில் மொத்தம் 8 எபிசோடுகள் இருக்க போகுது. வரட்டும், பார்த்துடலாம். லேண்டன் சீரீஸ் ஹெச்பி மேக்ஸுக்காகவே எடுத்து விடுறாங்க. நேரம் போகுது, சீக்கிரம் ட்ரெய்லர் பற்றி பேசி முடிப்போம். ஆரம்பமே கொலா சண்டை மாதிரி தொடங்குது. ஹால் ஜோர்டன் தன்னுடைய விரலில் இருந்த பச்சை வளையத்தை கழட்டி முன்னாடி வச்சதும் அதுக்கு ஜான் ஸ்டூவர்ட் இந்த விரல் வளையுமா, இதுக்குள்ள அவ்வளோ சக்தியா? ஜான் ஸ்டூவர்ட் யோசிக்கிறது தெளிவாக தெரியுது. ஹால் ஜோர்டன், இது பிரபஞ்சத்திலேயே மிக உயர்தரமான ஆயுதம். எப்போ எப்படி அதை பயன்படுத்துவது தான் முழுமையான விடயம். இளையவனே, எண்ணெயா வாத்தி அந்த வளையத்தை வச்சு கள்ள நோட்டெல்லாம் அடிக்கிற? ஹால் ஜோர்டனை பார்த்து ஜான் ஸ்டூவர்ட், அது உனக்கு எப்படி கிடைச்சது சொல்லு. இந்த வளையம் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, கண்டிப்பாக உன்னோட ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை நீ தெரிஞ்சுக்கணும். நிச்சயமா அதை நான் சாதாரணமாக தேடி கண்டுபிடிக்கல. இந்த வளையம் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு உனக்கு தெரியும். நான் ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கேன். ஜான் ஸ்டூவர்ட், ஓ சரி, ஒரு வேளை நீங்கள் சொல்லியிருக்கலாம். கிரீன்லாண்டன் அதிகாரத்தை பெற நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியதில்லை என்று நினைக்கிறீங்களா? ஜான் ஸ்டூவர்ட் ஹால் ஜோர்டன் கிட்ட கேட்குறாரு. ஆர் ஜோர்டன் ஏதோ ஒரு உணவகத்துக்குள்ள வராரு. அதுவும் பார்க்க மூடப்பட்டு ரொம்ப நாளாக ஆனது போல தெரியுது. அந்த இடத்துல கொலைக்கான ஏதாவது துப்பு இருந்திருக்குமோ, அதுக்காக வந்திருக்கலாம். கதைப்படி ஆல் ஜோர்டனை யாருக்கிட்டேயோ மாட்ட வைக்க இந்த இடத்துல போக சொல்லியிருக்கலாம். இதை பார்த்துட்டு எல்லோரும் கிரீன் லேண்டன் ரெட் லேண்டன் சண்டை காட்சி இருக்குமோ? அதுதான் இல்லை, ட்ரோன் மாதிரி ஏதாவது ஒரு விண்கலம் வந்து பூமியை தாக்க வந்திருக்கலாம். அந்த இடத்துல ஆல் ஜோர்டனை 4 பேர் சுற்றி வலிச்சு சுட ஆரம்பிக்கிறாங்க. தன்னை பார்க்கத்தான் ஆல் ஜோர்டனை வர வச்சிருக்காரு இந்த பெரியவர். இவர் ஆட்ரோசிடஸாக இருக்க போகிற தகவல் இருக்கு. அது எப்படி ஆல் ஜோர்டன்ல இருந்து வர வில்லன்கள் வரைக்கும் வயசான மாதிரி வச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது கதை முன்னாடி பின்னாடி இன்னும் இருக்க போகிற மாதிரி தான் தெரியுது. ஜான் ஸ்டூவர்ட் பேசுகிற பேச்சுக்கு ஆல் ஜோர்டன் கிட்ட வார்த்தையே இல்லை. ஜான் ஸ்டூவர்ட் சின்ன வயசுலேருந்து இந்த சூப்பர் ஹீரோவை பிடிச்சி கிரீன்லேண்டனை பார்த்து தான் வளர்ந்துருக்காரு. உனக்கு இந்த பச்சை வளையம் கிடைக்கணும்னா ஒரே வழிதான். நான் உசுரோடு இருக்கும் வரை இந்த பச்சை வளையத்தை உன்னால் எடுக்கவே முடியாதுடா. ஹால் ஜோர்டன் இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் வானத்தில் பறந்து போயிடுறாரு. நான் ஒரு உசுரை கொள்றவனா? நான் அவ்வளோ பெரிய கல் நெஞ்சுக்காரனா? தான் பக்கத்தில் இருந்த பறவைக்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறாரு. அவன் என்னை விரும்புகிறான்னு நான் நினைக்கிறேன். இவங்க யாருக்கிட்டேயோ இந்த மாதிரி பேசி முயங்குறாங்க. நடுவில் கிரீன் லேண்டன் ஆல் ஜோர்டன் வந்து நிற்கிறாரு. இவருக்கு ஏதோ சந்தேகம் வந்து அதனால தான் இவங்கள இங்கே கூப்பிட்டு வந்திருக்காரு. இல்லைன்னா எதனா ஒரு கேள்வி கூட பதில் தெரிஞ்சிருக்க கூட வந்திருக்கலாம். போய் பேச போனோம், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நழுவிடுறாரு. இவர் யாருன்னு பார்த்தீங்களாண்ணா, கிரீன் லேண்டனுக்கு முக்கியமான வில்லன் இவர் தான். பிளாக் அண்ட் வில்லியம் என்ற பேரில் இந்த 2 பேருமே டிசி யூனிவர்ஸில் வில்லனாக இருக்கிறாங்க. ஆல் ஜோர்டன் சொல்கிறாரு, எல்லாருமே நம்ம கிட்ட போய் தான் சொல்கிறாங்கன்னு. அவங்க எதையோ மறைக்கிறாங்க. நம்ம உண்மையை கண்டுபிடிக்கிற வர இங்கேருந்து போக போகிறதில்ல. ஜான் ஸ்டூவர்ட்டை சின்ன வயசு தோற்றம், அப்புறமா ஹால் ஜோர்டனை கூட இப்போ இருக்கிற தோற்றம், அதுக்கப்புறமா வயசான தோற்றம், இந்த 3த்துலேயும் நம்ம பார்க்க போகிறோம். ஹால் ஜோர்டன் பூமியிலிருந்து வேறு கிரகத்துக்கு போகிறாரு. அந்த கிரகம் பார்க்கறதுக்கு அதிகமான பனிமலைகள் இருக்கிற கிரகம் மாதிரி தெரியுது. இங்கே தான் ஒரு ரகசியமான அதிர்ச்சி. கிரீன் லேண்டனோட பழமையான எதிரி என்னடா இது, அவரோட பரம எதிரியான சினிஸ்டோவை ஹால் ஜோர்டன் போய் பார்க்குறாரு. எதுக்காகடா? மேன் ஆஃப் டுமாரோ மாதிரி லெக்ஸ் லூத்தர்கிட்ட சூப்பர்மேன் உதவி கேட்குற மாதிரி அந்த கதாம்சம் இதுலேயும் இருக்குமோ? இது நடக்குமோ நடக்காதான்னு தெரிஞ்சுக்க பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஹால் ஜோர்டன் மாதிரி ஜான் ஸ்டூவர்ட் இல்லை. கடல் படை வீரராக இருந்தாலும் இவர் கட்டிடக்கலையிலும் கை தேர்ந்தவர்னு இதை நான் சொல்லலை, காமிக் சொல்லுது. ஜான் ஸ்டூவர்ட் அவர் ஒரு கடல் படை வீரராக இருப்பதால் கூட அது பயிற்சியாக கூட இருக்கலாம். பயிற்சி தர இராணுவ அதிகாரி அது ஜான் ஸ்டூவர்ட்டோட ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். தலைவன் காய்காலர் ஜான் ஸ்டூவர்ட்டை லேண்டன் குடும்பத்துக்கே நீ ஒரு அசிங்கமாகிட்டியாடா என்ன ஜான் ஸ்டூவர்ட்டை வச்சு செய்ய போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். காய் கார்டர், ஷெரீஃப் கரி
இவங்க ஹால் ஜோர்டனுக்கு துணையாக இருக்க போகிறாங்க. காமிக்கில் கதை வேறு மாதிரி போயிருக்கோம். ஹால் ஜோர்டனுக்கு இவங்க உதவி செய்கிறவங்களா தான் இருக்க போகிறாங்க. இதை எப்படி சொல்ல போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜான் ஸ்டூவர்ட் ஏதோ ஒரு உலகத்தில் கால்நடையாக நடந்து போகிறாரு. அது எப்பட்றா இவங்க 2 பேரும் வேறு உலகத்துக்கு போயிருப்பாங்க? பச்சை வளையம் கூட ஹால் ஜோர்டன் கிட்ட மட்டும் தான் இருக்குது. இதை கேட்ட உங்களுக்கும் ஒரு குழப்பம் வந்திருக்கும். கண்டிப்பாக அதே தான். பொறுத்திருப்போம். இதை இந்த தொடரில் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இங்கே அம்மா பையன்னு காமிச்சுங்கிறாங்க. ஹால் ஜோர்டனோட சின்ன வயசோட இதுவாக இருக்குமோ. ஹால் ஜோர்டனோட அப்பா விமானப்படை வீரராக இருந்திருப்பார். ஒரு கட்டத்தில் விமானம் ஓட்டும்போது ஹால் ஜோர்டனோட அவங்க அப்பா அதுலேயே விமான விபத்து ஏற்பட்டு செத்துருப்பார். அந்த இதுவை இங்கே சொல்லலான்னு நான் நினைக்கிறேன். ஜான் ஸ்டூவர்ட் ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாதனால ஏதோ ஒரு இது மூலிமா அவரோட மண்ணிலேருந்து அந்த நினைவுகளை எடுக்கிறாங்க. இதை பார்க்க அப்படித்தான் தெரியுது. நம்ம செய்கிற இந்த வேலையே ஆபத்தானது தான். நீங்கள் பயமே என்னான்னு தெரியாதவராக தான் இருக்கணும். ஜான் ஸ்டூவர்ட் ஹால் ஜோர்டனை பார்த்து கேட்குற கேள்வியே இது. விடாப்புடியான மன உறுதி இருந்ததால்தான் அந்த பச்சை வளையமே ஹால் ஜோர்டனை தேர்ந்தெடுத்தது. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி தான். இது எப்படி உங்களை தேர்ந்தெடுத்தது? அப்புறமா 2 பேருமே சேர்ந்து பயங்கரமான சம்பவத்தில் இறங்கியிருக்காங்க. அந்த இடத்துல பயங்கரமான சண்டை நடக்குது மட்டும் இல்லாமல் அந்த இடமே செதறுது. ஏதோ ஒன்று வெடித்ததுனால ஹால் ஜோர்டன் அந்த இதுவில் மாட்டாமல் தன்னை பாதுகாத்துக்கிறாரு பச்சை வளையத்தால். ஜான் ஸ்டூவர்ட்டை யாரோ உட்கார வச்சு கேள்வி கேட்டுக்கிறாங்க. அப்போது நீ என்ன எதுக்கு பயப்படுறியான்னு இதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் எதுக்கு பயப்படணும், பயம்னா என்னான்னு தெரியாமல் வளர்ந்தவனா. ஜான் ஸ்டூவர்ட் சொல்கிறாரு, ஹால் ஜோர்டன் இதற்கு முன்னாடி செய்ததை விட நான் இதை சிறப்பாக செய்வேன். இவங்க யாருன்னு தெரியல. இந்த தொடரில் ஹால் ஜோர்டனோட காதலின்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. அப்படின்னப்போ அதை அடைஞ்ச உடனே எங்களுக்கு காட்டு. ஜான் ஸ்டூவர்ட் ஹால் ஜோர்டன் கிட்ட இருக்கிற பச்சை கலர் வளையம் கடைசியாக ஜான் ஸ்டூவர்ட் கிட்ட வந்துடுது. இதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தொடர பார்த்து தெரிஞ்சுப்போம். நான் இதை பற்றி சொன்னதில் ஏதாவது விடுபட்டு இருந்தால் உங்கள் கருத்தை பதிவிடுங்க. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் தொடர்ந்து வர காணொலி பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பில்லை தட்ட மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு நல்ல காணொலியில் பார்ப்போம்.